டிஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். போயம் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயம் த லிசனர்ஸ். ஸோ இந்த போயம் என்னன்னு நான் குட்டியாக சொல்லிடுறேன். அதாவது நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு குதிரையில ஏறி ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாரு. அவருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல நிக்கிற இடத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கதவை டப்பு டப்புன்னு தட்டுறாரு. கதவை திறந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த போயம். பார்த்துடலாமா? இஸ் தேர் எனிபடி தேர் செட் த டிராவலர் நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர் and his horse in the silence stamped the grass of the forest ferny floor. குதிரையில் ஒருத்தர் நடுராத்திரி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீட்டில் போய் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கதவை தட்டுறாரு. அப்போ குதிரையிலேருந்து போனதுனால குதிரை பக்கத்தில் இருக்கக்கூடிய புல் நிறைந்த புதரில் அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த சவுண்ட் கரிச்சு முறிச்சுன்னு கேட்குது. A bird flew up out of the turret above the traveler's head and he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveler. அப்போ புகைக்குழாயில இருந்து ஒரு பறவை வந்து பறந்து வருது தலைக்கு மேல. அதாவது திரும்பியும் அந்த கதவை தட்டுறாரு. ஆனா செகண்ட் டைம் அவர் தட்டினப்பையும் யாருமே வந்து அந்த கதவை திறக்கல. No head from the leaf fringed sill leaned over and looked into his grey eyes where he stood perplexed and still. ஸோ அப்படி அவர் கதவை தட்டும்போது அந்த கதவு கடியிலேருந்து கூட யாரும் இவருடைய கிரேயான ஐஸை வந்து யாரும் பார்க்கறதுக்கு இல்லை. அப்போ கதவை தட்டிட்டு அவரு யாரும் இருக்காங்களோ இல்லையான்ற கன்ஃபியூஷன்லயே அப்படியே நிக்கிறாரு. பட் ஒன்லி a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of moonlight to the voice from the world of men. அப்போ அந்த சமயத்துல உள்ள யாருமே இல்லை. ஆனா உள்ள பூதங்கள் நிறைந்த அந்த வீட்டுல அந்த பூதங்கள் மட்டும்தான் மனித குலத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குதேன்னு மெதுவா அதை கேட்டுட்டு இருக்கு. Stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, harking in an air stirred and shaken by the lonely traveler's call. அவர் கதவை தட்டும்போது அந்த அமைதியான வேளையில அமைதியான நேரத்துல நிலவொளி படர்ந்த அந்த வீட்டுல எம்டியான ஹாலில் இவரோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. அந்த வாய்ஸை அந்த பூதங்கள் அமைதியா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வால்டர் டி லீ மார் அப்படின்ற போயட் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், அப்புறம் நாவல் எழுத்தாளர். இவர் குழந்தைங்களுக்காக போயம் எழுதுறதுல சூப்பரான ஆளு. ஓகே, அது கிளாசரி என்னன்னு பார்த்தலாம். சாம்படு பிட் அண்ட் ஸ்வீட் அப்பான் ஆக்சுவலி குதிரை அந்த கரிச்சு முறிச்சுன்னு சாப்பிட்றது தான் சாம்படு. ஃபர்னின்னா முள்ளு. டரட்னா ஒரு வீட்டில் புகைக்குழாய் இருக்கும், அதுக்கு பேர் தான் டர்ரெட். ஸ்மோட் அப்படின்னா நாக்டு லவ்லி, வேகமாக கதவை தட்டுறது. சில் ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் டிம்பர் beneath the world window or door. கீழே கதவை கதவு காத்துல வந்து அடிக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் சில். பெர்ப்ளெக்ஸ்ட் கன்ஃபியூஷனாக இருக்கிறது. த்ராங்கிங் க்ரௌடிங் கூட்டமான, அந்த பேய்கள் கூட்டமா இருக்கு, அதுதான் த்ராங்கிங். ஹார்க்கிங் லிசனிங் அட்டென்டிவ்லி கூர்மையா இந்த மனித குலத்தின் வரும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த பூதங்கள். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? ஸ்பீக்கர் யாரு? ஒரு டிராவலர். வாட் வாஸ் த ஹார்ஸ் டூயிங்? ஹார்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஹூ ஆர் த லிசனர்ஸ்? யார் அங்க கேட்கறது? அந்த பூதங்கள். ஃபேண்டம் லிசனர்ஸ், அதாவது பூதங்கள். ஹவு டிட் த டிராவலர் ஃபீல் வென் நோபடி ஆன்சர்ட்? அவர் கதவை தட்டும்போது யாரும் ஆன்சர் பண்ணலையேன்ட்டு அவர் கன்ஃபியூஷனாகவே அப்படியே நிற்கிறாரு, யாராவது இருக்காங்களா இல்லையான்ட்டு. வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் டஸ் த போயம் கிரியேட்? இது ஒரு பூதமான ஒரு போயம். ஸோ பயத்தை தான் கிரியேட் பண்ணுது. அடுத்து ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபெர்னி ஃப்ளோர் பிக் ஆஃப் த வேர்ட்ஸ் அலிட்ரேட்டட். அலிட்ரேட்டட்னா என்ன சொல்லியிருக்கேன்னா மோனை ஃபர்ஸ்ட் எழுத்து வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எஃப், ஃபெர்னி எஃப், ஃப்ளோரு எஃப். ஸோ இதுதான் வேர்ட்ஸு. அலிட்ரேட்டட். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். டோரு ஃப்ளோரு, டர்ரெட்டு ஹெட்டு, ஹெட்டு செட்டு, சில்லு ஸ்டில்லு, தென்னு மென்னு, ஹாலு காலு. இதெல்லாம் தாங்க ரைமிங் வேர்ட்ஸ். ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ் டு கிரியேட் சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்ன? சைலன்ஸு, ஃபேண்டம், லிசனர்ஸ், லோன் ஹவுஸு, டார்க்கு, எம்டி ஹாலு, லோன்லி ட்ராவலர், நோ ஒன் டிசன்டட், நோ ஹெட்டு. இது எல்லாமே மிஸ்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை.